எதை வச்சு இன்னைக்கு சுகர் வருதுன்னு சொல்றாங்க? இன்னைக்கு உடனே போய் நீங்க செக்அப் பண்றீங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்களே செக்அப் பண்ணுங்க. வழி இருக்கு. ஒரு சின்ன சில்வர் கரண்டி எடுங்க. அந்த சில்வர் கரண்டியில உங்களுடைய நீரை பிடிச்சு லேசான சூட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அசைவ வாடை வந்தால் உங்களுடைய உடம்பு கரைகிறது. அது அசைவ வாடை வரல அப்படின்னா உங்களுடைய உடல் சரியா இருக்குதுன்னு தான் அர்த்தம். இது சுகருக்கு நம்ம முன்னவர் கண்டுபிடித்த ஒரு சிறு அடிப்படை. இப்போ 100 நபர் ஒரு இடத்துல இருந்தா 70 பேருக்கு மேல கால் கட்ட விரல்ல ஒன்று கோடு இருக்கும், பெண்களுக்கு சைடுல நுணுங்கும், இல்லைன்னா அந்த நெகம் பழுப்பா இருக்கும். இருப்பவர்கள் எல்லாமே கவனிங்க. இந்த நெகத்துல சரியா 10 நாளைக்கு நெக சுத்தி வந்தா நீங்க எலுமிச்சம்பழத்தை உள்ள சொருவுறீங்கல்ல, அதே மாதிரி சோத்து கத்தாழையை எடுத்து லேசா கீறி, வாட்ட வேண்டாம், லேசா கீறி அப்படியே நெகத்துல சொருவி 10 நாள் கட்டுங்க. 10 நாள் விட்டுருங்க. 60 நாள் கட்டுனால் ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நெகம் இருக்கோ அந்த அளவிற்கு வரும். இதுக்கு என்ன செலவு பண்ண போறீங்க? ஏதாவது அதிகமான செலவு இருக்க போதா? இல்ல. மரத்துக்கு ஆணிவேர் எதுவோ அது போன்று ஒரு மனிதனுக்கு கட்ட விரல் தான் ஆணிவேர். பெரியவர்கள் சொல்லுவார்கள், டே உன் கட்ட விரலை பார்த்து நட. அதுல பல அர்த்தம் இருக்கு. இருப்பினும் சுகர் வந்தா முதல்ல எதை நறுக்கிறான்? கட்ட விரலை நறுக்கிறான். அந்த கட்ட விரலை நறுக்கிற அளவு வந்துருச்சுன்னா உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் போகக்கூடிய நரம்பினுடைய செயல் இழக்குதுன்னு அர்த்தம். உங்க முதுகு தண்டுக்கு பின்னாடி ஒரு ஆக்சிஜன் மட்டும் போகும். நெத்தியில இருக்கக்கூடிய பொட்டு வைக்கக்கூடிய இடத்துல பெண்கள் தன் கணவனை சிந்தித்து ஆன்மீகத்தையும் சிந்தித்து யார் ஒருவர் பொட்டு வைக்கின்றார்களோ, ஏமா சாப்பாடு போடுனா 3வது முறைக்கு தான் என்னன்னு கேட்பாங்க. ஏன்? அந்த இடத்தை டச் பண்ணா பொறுமை கிடைக்கும். இதுக்கு தான் பொட்டு வச்சான். இது ஒரு பக்கம், மருத்துவம் ஒரு பக்கம். எல்லா மனிதர்களும் முதல்ல சிந்திக்க பழங்க. உலகத்திலேயே அற்புதமான ஒரு வழிபாடு தலம் கோவில் தலம். நீங்க அபிஷேகம் பண்றீங்க. ஏன் பண்றீங்க? முதல்ல காலையில நீங்க என்ன எந்திரிச்சு செய்வீங்களோ அதைத்தான் இங்க நடக்குது. எந்திரிக்கிறீங்க, கை கால் மூஞ்சி கழுவுறீங்க. முதல்ல கோயிலுக்கு போனதும் ஒரு சிலையில தண்ணியை ஊத்திடுறாங்க. அதுக்கடுத்து நல்லெண்ணெயை விடுறாங்க. வேற எந்த எண்ணெயும் அதுல விடுறதா வரலாறு சொல்லலை. நல்லெண்ணெயை விடுறீங்க நீங்க உடம்புல தேய்க்கிறதுக்கு. மறக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை ஆலய வழிபாடாக்கி உங்களை நினைவுக்கு கொடுக்குறாங்க. நல்லெண்ணெய உடம்புல தேய்ச்சா உஷ்ணம் குறையுது. உங்க உடம்புல இருக்கிற செல்கள், எள்ளுல உருவம் எவ்வளவு, ஒரு தேங்காயில உருவம் எவ்வளவு, இந்த எள்ளும் ஒரு செல்லு, ஒரு முழுமையான ஒரு தேங்காயும் ஒரு செல்லு. அப்ப அந்த தேங்காய் அளவுக்கு இந்த எள்ளுல எவ்வளவு செல்கள் இருக்கும்? அதுக்கு தான் நல்ல எண்ணெய். இப்போ இந்த நல்லெண்ணெய சிலையில விட்டு தண்ணி ஊத்திடுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க? இப்ப குளிச்சாச்சு, எண்ணெய் தேய்ச்சோம், குளிச்சுட்டோம், பொட்டு வைக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம். அது நம்மளும் குளிச்சுட்டோம், முடிச்சிட்டோம், முதல்ல பொட்டு வைக்கிறோம், தலை செய்கிறோம், அதுக்கடுத்து உடை அனுப்புறோம். இதுதானே இறை வழிபாட்டிலையும் செய்றீங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்ணையிலேயே உணவுக்கு வந்துடுறீங்க. அப்படியே பாலை கொடுக்குறோம், கனிகளை கொடுக்குறோம், உணவுகளை கொடுக்குறோம். இது எல்லாமே இறைவனுக்கு படைக்கிறோம். ஐயா, நீங்க சாப்பிட்றதுக்கு இறைவன் சாப்பிட்டான்னு யாரும் பார்க்கல. இறைவன் சாப்பிடக்கூடிய விதம் எப்படி? கொண்டு என்ன பண்ணுவாங்க? லேச பாத்திரத்தை அப்படி திறப்பாங்க. ஆறுன சோத்தை கொண்டு திறக்கிறதுல இறைவனுக்கு இல்லை. அந்த சூடு பறக்கணும். அதை ஓப்பனா போகையில அந்த உணவு இறைவனுக்கு படைக்கப்படுகிறது. அது எப்படி படைக்கப்படுகிறது? காத்துல கலக்குது. ஒரு ரூம்லே இருந்தாலும் அந்த காத்துல அந்த சுவை கலக்கிறது. ரோட்டு ஓரத்தில் போகையில உன்னை வறுத்தாங்கன்னா உங்களுக்கு மூக்கு அடிக்கும். அதே மாதிரி தான் இறைவனுக்கு கொண்டு போய் நீங்க திறந்து கொடுக்க போகையில இறைவன் சாப்பிட்றான்னு நினைக்கிறோம். இறை வழிபாடு பிரபஞ்சம் தானே. காற்றாலும் ஒளியாலும் நம்ம பஞ்சபூதம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறோம்ல. இதைத்தானே நம்ம வழிபாடு செய்கிறோம். அதனால இந்த சுகருக்கு ஏற்கனவே ஐயா சொன்னார், மறு உலை கஞ்சி. மட்டை அரிசியில தோர்ப்பு சத்து இருக்கு. இந்த தோர்ப்பு சத்தான தண்ணிய பொதுவாக நீங்க ஒரு பாத்திரத்துல வேக வைக்கிறீங்க, மண்பானையில கொட்டிடுறீங்க, மறுநாள் வடிக்கிறீங்க, அதை குடிக்கிறீங்க. ஆனா இந்த தேங்காய் தாய்ப்பாலுக்கு நிகரானது. தேங்காய்க்கு பின்னாடி அழுக்கா இருக்குல்ல, தேங்காய் வெள்ளையா இருக்கிறத மட்டும் சாப்பிடணும், பின்னாடி அழுக்கு கலர்ல இருக்கிறத சுரண்டிடணும். அதுதான் நெஞ்ச கரிக்கிறது. இயற்கை உணவு, வேக வைக்காத உணவுகளை சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட போகையில நல்லது. பெண்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன்.
பெண்கள் மாத காலத்தில் வலி இருக்கு அப்படின்னா எல்லாரும் அந்த வாழை பூவை பொரியல் பண்ணி சாப்பிட்றீங்கல்ல, அந்த பூவை மறைச்சிருக்கக்கூடிய மடல் இருக்குல்ல, இந்த மடலை குறுக நறுக்கி தேங்காய் சீல போட்டு மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சீங்கன்னா எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் உடனே விடும். என்ன வலி? மாத காலத்தினுடைய வலி. இதுக்கு என்ன காசு நீங்கள் செலவு பண்ண போறீங்க? நம்ம அந்த மட்டையை பிடிங்கி தூர போட்டுருவோம். இதுதான் நடக்குது. ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. அந்த உணவை எடுத்துக்கிட்டோம் சொன்னா மதிப்பு கூட்டணும். காலையில் டீ குடிக்கிறத விடுங்க, பசுவம்பால் குடிக்கிறத விடுங்க, நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஐசி வார்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க, பாலையும் பிரெட்டையும் கொடுக்குறாங்க, அதை ஊற்றி 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 சோழியை முடிக்கிறாங்க. என்னைக்கு ஐஸ் வார்டில் போகையில் நம்ம பாலை நிறுத்துறோமோ பொழைச்சிடலாம். அதே மாதிரி வள்ளலார் சொன்னார், முக்கூட்டு சூரணம். சளிங்கிற ஒரு விஷயத்துக்கு இதுக்கு நிகர் வேற ஒன்றும் இல்லை. தூதுவளை, முசுமுசுக்க, கரிசலாங்கண்ணி, இந்த 3 பொருளையும் சமமாக எடுத்துட்டு கொஞ்சோண்டு சீரகத்தை கலந்து அதை நீங்கள் அரைச்சு கஷாயம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஐசி வார்டில் இருந்து பொழைக்க மாட்டேன்னு சொன்னவன் பொழைச்சிருவான். நான் இதை பொழைக்க வச்சு காமிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், குழந்தைகளாக இருந்தால் இனிப்பு கலங்க. இந்த கஷாயத்தில் குழந்தை இல்லை பெரியவங்களாக இருந்தால் இனிப்பு கலக்காமல் கொடுங்க. பசுவம்பால் நல்லது அல்ல, அது நம்ம பாரம்பரிய பசுவம்பால். பாலை காய்ச்சுங்க, உரை ஊற்றுங்க, அதை கடைங்க, வெண்ணெய் எடுங்க, அந்த மோரை நீரை பெருக்கி மோரை சுருக்கி இஞ்சி சாறு விட்டு குடிச்சு பழகுங்க. வெற்றி பெறலாம். நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை இந்த நாடு கொண்டு வர வேண்டும். இதுதான் வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.